வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. லாபம் மூத்த சகோதரம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் நவகிரகங்கள் தனித்து நின்ற பொது பலன். 11ஆம் இடத்தில் சூரிய பகவான். அரசு உத்தியோகம், அரசாங்கத்தால் லாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய மூத்த சகோதரன் கடமை தவறாத மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் மூலமும் லாபம் சேரும். தீர்க்க ஆயுள் படைத்த மனிதர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் 11 சூரிய அமைஞ்சவங்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை எட்டக்கூடிய அமைப்பு இவர்கள்ட்ட பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடத்தில் சந்திர பகவான். தாயால் லாபம் அடையக்கூடியவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதரர்கள் மன சஞ்சலமுடைய மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடு பயணங்கள் இவர்களுக்கு பிடித்தமானதாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 11 சந்திரன் அமைஞ்சாலும் அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்புல அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடத்தில் செவ்வாய். காரோக பாவனாஸ்தி மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு ஆகாது. கொஞ்சம் தள்ளி இருக்கிறது சிறப்பு. அடுத்து ஜாதகர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, மனிதாபிமானம் மிக்க ஜாதகராக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 11ஆம் இடத்தில் புதன் பகவான். மேற்கல்வி பட்டம் வாங்குதல் சிறக்கும். கூட்டு தொழில் மூலம் அதிக லாபம் சம்பாதிப்பவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஜாதகர் தீர்க்காயில் பெற்ற மனிதராக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு தாய்மாமன் மூலம் லாபம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது மூத்த சகோதரன் நல்ல படித்த புத்திசாலித்தனமாக மனிதராக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 11ஆம் இடத்தில் குரு பகவான். 11 குரு அமைஞ்சவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல தனம் வந்து கொண்டே இருக்கும். தீர்க்க ஆயுள், நெஞ்சில் தைரியம் உள்ள மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க மூத்த சகோதரம் நல்ல குணமுடைய கௌரவமிக்க மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 11 சுக்கிர பகவான். மூத்த சகோதரிகளால் லாபம் அடையக்கூடியவர். அடுத்தது ஆண் ஜாதகமா இருந்தான்னு கேட்டீங்கன்னா, மனைவி வந்த பிறகு அனைத்து வித லாபங்களும் இவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 11 சுக்கிர அமைய பெற்றவங்க பெருங்காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகல விதமான இன்பங்களும் அடையக்கூடிய மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 11ஆம் இடத்தில் சனி பகவான். மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு ஆகாது. கொஞ்சம் தள்ளி இருப்பது சிறப்பு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இரும்பு தொழில், விவசாயம் இதன் மூலம் லாபம் சம்பாதிப்பவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11 சனி இருந்தா ஜாதகர் தைரியமிக்க மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 11ஆம் இடத்தில் ராகு பகவான். மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு ஆகாது. எதிரியை வெல்லக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு. புத்திர பாக்கியம் உடையவர். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அடிக்கடி வெளியூர் பயணம் போகக்கூடிய மனிதர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 11ஆம் இடத்தில் கேது பகவான். மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு ஆகாது. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகருக்கு கல்வி அறிவு கிடைக்க வாய்ப்பெல்லாம் இருக்கும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் இடத்தில் கேது பகவான் அமைய பெற்றவங்க ஜாதகர் மதிப்புடன் வாழக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இதுவே 11ஆம் இடத்தில் நவ கிரகங்கள் தனித்து நின்ற பொது பலன் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.